இல்லத்தரசிகள் தற்கொலையில் தமிழகம் மீண்டும் முதலிடத்தில் உள்ளது. தமிழக பெண்களின் மனநலம் ஆபத்தில் இருக்கிறதா? தொடரும் இந்த பெரும் சோகத்திற்கு காரணம் என்ன? விவரிக்கிறது இந்த சிறப்பு தொகுப்பு. பொருளாதார வளர்ச்சியிலும் தொழில் முன்னேற்றத்திலும் நாட்டின் முன்னணி மாநிலமாக திகழும் தமிழ்நாடு தற்போது மற்றொரு கவலைக்கிடமான காரணத்திற்காகவும் கவனம் ஈர்த்திருக்கிறது. தேசிய குற்ற ஆவண காப்பகம் வெளியிட்டுள்ள இந்தியாவில் விபத்து மற்றும் தற்கொலையால் ஏற்படும் மரணங்கள் 2024 அறிக்கையின்படி இல்லத்தரசிகள் தற்கொலை செய்து கொள்வதில் தமிழ்நாடு மீண்டும் நாட்டிலேயே முதலிடத்தில் உள்ளது. 2024 ஆண்டில் மட்டும் தமிழ்நாட்டில் 2821 இல்லத்தரசிகள் தற்கொலை செய்து 2024 ஆண்டில் மட்டும் தமிழ்நாட்டில் 2821 இல்லத்தரசிகள் தற்கொலை செய்திருக்கிறார்கள். அதாவது சராசரியாக தினமும் 7 பெண்கள் தங்களது உயிரை மாய்த்துக் கொள்கிறார்கள் என்ற அதிர்ச்சிகரமான உண்மை வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது. 2021 ஆண்டு முதல் தொடர்ந்து 3 ஆண்டுகளாக முதலிடத்தில் இருந்த தமிழ்நாடு தற்போது 2024 ஆண்டிலும் அதே இடத்தில் நீடிப்பது சமூக ஆர்வலர்களையும் மனநல நிபுணர்களையும் கவலையடைய செய்திருக்கிறது. நாட்டில் தற்கொலை செய்து கொள்ளும் பெண்களில் கிட்டத்தட்ட பாதிக்கும் மேற்பட்டோர் இல்லத்தரசிகள். அதில் சுமார் 13% பேர் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் என்பது இந்த பிரச்சனையின் தீவிரத்தை உணர்த்துகிறது. இந்த தற்கொலைகளுக்கான முக்கிய காரணமாக குடும்ப பிரச்சனைகள் சுட்டிக்காட்டப்படுகிறது. தேசிய அளவில் குடும்ப பிரச்சனைகளால் ஏற்படும் தற்கொலைகள் 33.5% இருக்கும் நிலையில் தமிழ்நாட்டில் அது 38.8% பதிவாகி இருக்கிறது. அது மட்டுமின்றி நீண்டகால உடல்நல குறைபாடுகள், பொருளாதார நெருக்கடிகள் மற்றும் மன அழுத்தங்களும் இந்த சோகமான நிகழ்வுக்கு காரணமாக இருப்பதாக அறிக்கை தெரிவிக்கிறது. குடும்பத்தின் நலனுக்காக தங்களது வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் இல்லத்தரசிகளின் உழைப்பும் தியாகங்களும் பல நேரங்களில் அங்கீகரிக்கப்படாமல் போவதாக மனநல நிபுணர்கள் கூறுகிறார்கள். வீட்ல இருந்து எல்லாரும் வெளியில போயிட்டு திருப்பி வீட்டுக்கு வரும்போது அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண எல்லா ஸ்ட்ரெஸ்ஸுமே அந்த ஹவுஸ் ஒய்ஃப் கிட்ட தான் காட்டுறாங்க. ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்தோடனே என் ஒர்க்ல இவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சுன்னு ஷேர் பண்ணுவாங்க. பசங்க படிக்கிற விஷயத்துல எனக்கு இவ்வளோ கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுவாங்க. ஸோ இவங்க எல்லா எமோஷன்ஸையும் அவங்களுக்குள்ளேயே அப்சர்வ் பண்ணிட்டே இருக்காங்க. இதனால அவங்களுக்கு தான் வந்து ரொம்ப ஓவர்லோடா இருக்கும். அதிகமாக அவங்களுக்கு தான் எல்லா எமோஷன்ஸும் அதிகமாக அவங்களுக்குள்ள ஓடிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இது அவங்களால வெளியில சொல்லவே முடியாது. கேட்டால் யார்கிட்டயா ஷேர் பண்ணா ஹவுஸ் ஒய்ஃப்னா இப்படி தானே, வீட்டை அவங்க தானே தாங்கணும், அதனால உன் எமோஷன்ஸ்லாம் வெளில ஷேர் பண்ணி என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் தட்டிகிட்டே இருப்பாங்க. இதனால அவங்களுக்கு நிறைய எமோஷன்ஸ் அவங்களுக்குள்ளேயே இருக்கும். அதே மாதிரி அவங்க கணவர் கூட ஏற்படுற சண்டைகளாக இருக்கட்டும், இல்லை மாமியார் கூட ஏற்படுற பிரச்சனைகளாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே அவங்க மைண்ட்லேயே வச்சு அதை வெளியில் சொல்கிறது கூட அவங்களுக்கு டைம் இல்லாமல் வீட்டில் எல்லா வேலைகளும் செஞ்சுக்கிட்டே இருக்கும் போது இதனால தான் வந்து அவங்களுக்கு ரொம்ப எமோஷன்ஸ் அதிகமாகி அது சொல்ல முடியாத அளவுக்கு போகிறதுனால இதனால நிறைய மனநோய் வரதுக்கான வாய்ப்பே இருக்கு. டிப்ரெஷன், ஆன்சைட்டி, இல்லை நம்ம எதுக்கு வாழ்றோம், நமக்குன்னு ஒரு மீனிங்கே இல்லை அப்படின்ற சிச்சுவேஷன்லாம் வரும்போது இதை கண்டினியூஸாக போயிட்டே இருக்கும்போது ஒரு 10-15 இயர்ஸ் அப்படியே போயிட்டு இருக்கும்போது இதுக்கு மேலே என் லைஃப்ல என்ன பர்பஸ் இருக்கு, பசங்களும் படிச்சு முடிச்சுட்டு அவங்க வாழ்க்கையை பார்த்துருப்பாங்க, ஹஸ்பண்டும் அவங்கள டிபெண்ட் பண்ணி இல்லாத மாதிரி இருக்கும்போது நான் யாருக்காக இருக்கேன் அப்படின்ற ஒரு ரீசன் இருக்கலாம். இதனால தான் நிறையா சூசைடல் ப்ராப்ளம்ஸும் வருது. அதை தாண்டி சொல்லக்கூடிய எமோஷனல் அபியூஸாக இருக்கட்டும், இல்லை ஹஸ்பண்ட் கூட இருக்க சண்டைகளாக இருக்கட்டும், இதுவும் ஒரு ரீசனாக இருக்கலாம். பொருளாதார சார்பு நிலை, உணர்வு ரீதியான தனிமை, நிறைவேறாத எதிர்பார்ப்புகள், தொடர்ச்சியான மன அழுத்தம் மற்றும் குடும்ப பொறுப்புகளின் சுமை ஆகியவை பல பெண்களை உளவியல் ரீதியாக கடுமையாக பாதிக்கிறது. குடும்பத்தில் அனைவரையும் இணைத்து வைத்திருக்க வேண்டிய பொறுப்பு பெரும்பாலும் பெண்கள் மீது திணிக்கப்படுவதால் அவர்களின் மனநலமும் சுயமரியாதையும் பாதிக்கப்படுவதாக மருத்துவர்கள் எச்சரிக்கின்றனர். நிறைய பேர் வந்து அவங்களுக்கான சப்போர்ட் இப்போ நிறையா இடத்துல சப்போர்ட் கிடைக்கும். ஆனால் அவங்க அதுக்கான சப்போர்ட் எடுக்காததுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லைட்டாக அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட ஷேர் பண்ணுறாங்க, இல்லை அவங்க அம்மா அப்பா கிட்டே ஷேர் பண்ணுறாங்க அப்படின்னா, நாங்களும் இதெல்லாம் கடந்து தான் வரோம், என் ஆஃபீஸில் எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்குன்னு பார்த்தியான்னு சொல்லுவாங்க. ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னா, இல்லை அவங்களோட பேரண்ட்ஸ் கிட்ட சொன்னாங்கன்னா, நான்லாம் இதெல்லாம் கடந்து தான் வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லாருக்குமே எப்படின்னா, ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தால் இதெல்லாம் அவங்க ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க எல்லாருமே ஈஸியாக. அதனால அவங்களுக்கே வந்து புரியல, ஓகே அப்போ நம்ம ஃபேஸ் பண்ணுறது, நம்ம ஃபீல் பண்ணுறதெல்லாம் தப்பா அப்படின்ற ஒரு மைண்ட் செட்
இடத்துலயே இருக்கிறதுனால தான் அவங்களால ஒரு ஹெல்ப்பை தேடி போக முடியல, வெளில யார்கிட்டயும் ஷேர் பண்ண முடியல. ஸோ இப்போ நிறைய இடத்துல ஹெல்ப் இருக்கு. அதையும் தாண்டி இப்போ நிறைய ஹவுஸ் ஒய்ஃப்க்குன்னே நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. ஸோ ஜிம்முக்கு போகலாம், இல்லைனா வெளியில பார்க்குக்கு போகலாம், வாக்கிங் போகலாம். ஸோ அங்கே போய் அவங்கள மாதிரியே இருக்க ஹவுஸ் ஒய்ஃப் கூட பேசினாலே அவங்களுக்கு நிறைய மன பிரச்சனைகள் சரியாகும். ஆனால் இதெல்லாம் தடுக்கிறதே என்னன்னா, இதெல்லாம் ஒரு பிரச்சனையா அப்படின்னு சொல்ற சொசைட்டி தான் மெயின் ரீசனா இருக்கும். பட் இதெல்லாம் தாண்டி சொசைட்டியுமே ஒரு ஓகே, ஹவுஸ் ஒய்ஃப்க்கு இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்றாங்க அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா எல்லா சர்வீஸுமே இருக்கிற சர்வீஸே அவங்களால ஆக்சஸ் பண்ண முடியும். இந்த நிலையை மாற்ற இல்லத்தரசிகளின் பங்களிப்பை குடும்பத்தினர் மதிப்போடு அவர்களது உணர்வுகளை கேட்டு புரிந்து கொள்ளும் சூழலை உருவாக்க வேண்டியது காலத்தின் கட்டாயமாக மாறியிருக்கிறது. ஒரு குடும்பத்தின் மகிழ்ச்சி அந்த வீட்டு பெண்களின் மனநலத்தோடு நேரடியாக தொடர்புடையது என்பதையும் இந்த புள்ளி விவரங்கள் மீண்டும் ஒருமுறை நினைவூட்டுகிறது.